ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிட விஷயம் தானேன்னு கேட்குறீங்க? வாங்க இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், தெரிஞ்சுக்குவீங்க. 2025 பிறந்து ஃபஸ்ட்டு மாதமான ஜனவரி மாதமானது நடக்குது. ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கிரக மாற்றங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த ஜனவரி 31 வரையும் நடந்துக்குங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பலன், ஜனவரி மாத பலன், சனினால் நடக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ணேன். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களோட ராசிக்கு இன்னும் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கேற்ப நாங்கள் பிளான் பண்ணிக்குவோன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்லியிருந்த கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் 31 வரைக்கும் எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். இதையும் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களோட ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். சாதகமோ பாதகமோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பல இழப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால் இந்த 2025 என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஜனவரி மாதம் ஏற்பட போகுது, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பலன் கிடைக்குங்கிறத எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ சிம்மத்துக்கு அடுத்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கன்னி ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2025 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் கிரக மாற்றங்களால் பல்வேறு வழிகளில் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு கிரக மாற்றங்களால் இன்னும் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்னும் நிலைமை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் சொல்கிறத டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள்லாம் என்னென்ன ஏற்படுங்கிறத பார்க்கலாம். கிரக மாற்றங்கள் ஆக்சுவலி 4 நடக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு நடக்கிறது ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு. ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜனவரி 14ஆம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜனவரி 18ஆம் தேதி லாபஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜனவரி 28ஆம் தேதி அன்று ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 4 கிரக பயிற்சிகள் தாங்க இருக்குது. இந்த 4மே 4 விதமான பலன்களை கொடுக்க போகுது. சுக்கிரனும் சும்மா சொல்ல முடியாது, செவ்வாயும் சொல்ல முடியாது, சூரியனையும் சொல்ல முடியாது, புதனையும் சொல்ல முடியாது. இவங்க 4 பேருமே எப்படி வேணாலும் பலனை கொடுப்பாங்க. அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரக மாற்றங்களால் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, பாக்கிஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், இந்த மாதிரி கிரக நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் நடைபெறக்கூடிய கிரக மாற்றங்களால் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் மிக சாதுரியமாக கையாளணும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் கேட்குற மாதிரி அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நல்லது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க மீண்டும் திரும்பி வருவாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையும்
ஆலோசனை செய்து முடிவெடுக்கணும். எதையும் ஆலோசனை பண்ணாமல் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது. தெய்வ நம்பிக்கைகளில், சடங்குகளை, சம்பிரதாயங்களில் கண்டிப்பாக நாட்டத்தோடு இருக்கணும். இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுடைய செயல்பாட்டில் உங்கள் குடும்பத்தினருக்கு நன்மை ஏற்படும். மங்களகரமான செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால நிலம், வீடு, மன ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும். இருந்தாலும் உங்களுக்கு பல எச்சரிக்கைகள் இருக்கிறதுனால இந்த 31 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று தான் உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றுறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் மாற்றிக்கொள்ளுங்க. வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலமாக அமையும். இந்த டைம் அந்த காலத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே பணி இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையாட்கள் அமைதியாக போவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் துறையில் நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும். அப்படி வந்து சேரக்கூடிய அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார வசதிகள் பெருகும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய தொண்டர்களுக்கு உதவிகள் செய்யணும். தொண்டர்கள் விட மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும். பொருளாதார வசதிகள் பெருகும்போது உதவிகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் துறையில் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் நிறைய உதவிகள் செய்து பலன் பெறுங்கிறத சொல்கிறேன். உங்களில் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும். அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி சொத்துக்கள்லாம் வாங்கிருங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும். அப்புறம் மாணவ மாணவிகள் கன்னிராசிக்காரங்க கேளிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மன அலப்பாயும். அதனால் அதெல்லாம் ஈடுபடாமல் எச்சரிக்கையாக இருங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. எந்த அளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். கேளிக்கைகளில் கவனம் செலுத்தினீங்கன்னா அப்போது மனம் நல்லா இருக்கும், எல்லாம் ஓகேவாக இருக்கும். அப்புறம் பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை ஏற்படும். அதனால் எதிலும் எச்சரிக்கை தேவை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்க மாணவர்கள்லாம் ரொம்ப கவனமாக செயல்படணும். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இது மாதிரி தாங்க சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சில விஷயங்களில் நிறைய உங்களுக்கு ஆபத்து நான் சொல்லியிருக்கேன். என்னடா இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறேன்னே நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க போதும். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முழுக்க கிரக மாற்றங்களால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும். அதை தவிர்த்துக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும். அந்த மனஸ்தாபம் உண்டாகிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதே இருக்கும். அடுத்தவர்களோடு பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பணவரவில் தாமதம் இருக்கும். ஸோ பணவரவை முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதாவது செலவை கண்ட்ரோல் பண்ணி அந்த தாமதத்தெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இது சத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறமேட்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கல்வியில் பின்தாங்கிய நிலை மாறும் மாதிரி இருக்குது. அதனால் கல்வியில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காரிய தடை தாமதம், வீண் அலைச்சல் ஏற்படும். இது எல்லாமே ஏற்படாமல் இருக்க எதிலும் கவனமாக இருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். ஸோ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஆப்பு நல்லாவே இருக்குது, பார்த்து கவனமாக இருங்க. ஸோ இவ்வளோ ஆப்புகள் இருக்கும்போது இதிலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று வரணும். இதை ஒன்று செய்திங்கன்னா எல்லா காரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெறும். அதனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்துடுங்க. செய்து உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து தப்பித்துக்குங்க. ஸோ இது ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை கன்னிராசிக்காரங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.